Hello friends, welcome to Madurai to Malaysia cooking channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். அதுதான் ரவா லட்டு. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் எடுத்துர்க்கேன் ரவை. ஃபர்ஸ்ட் நம்ம ரவையை லைட்டா வறுத்துக்கலாம். எல்லாரும் நினைப்பீங்க ரவா லட்டு நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு. நீங்க தீபாவளி அப்ப இத முத நாள் செஞ்சிட்டீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரவையை நம்ம லைட்டா வறுத்துக்கிட்டாச்சு. இத ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். நான் 2 தடவையா போட்டு வறுக்கிறேன். ஏன்னா ஒரே தடவையில போட்டோம்னா சரியா வறுபடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்தீங்கன்னா நல்லா ரவை வறுத்துரும். பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அடுத்து நம்ம முந்திரியும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கங்க. முந்திரியும் கிஸ்மிஸும் நல்லா வறுத்துருச்சு. இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் பூ. தேங்காயை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு இதையும் நம்ம ரவையோட சேர்க்க போகிறோம். தேங்காய் பூ சேர்த்தாலே ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையோட சேர்த்துக்கலாம். அடுத்து நான் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நான் இது ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பால் தான். ஸோ லைட்டாக சூடேறினா போதும். ஏன்னா நம்ம முழுக்க பால் ஊற்றி தான் பிணைய போகிறோம். இப்போது 1/2 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் ஜீனி. உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போயே நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிடிக்க போகிறோம், உருண்டை பிடிக்க போகிறோம். பாலை மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரவா லட்டில் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் வெறும் பாலை மட்டுமே ஊற்றி உருண்டை பிடிச்சிங்கன்னா ரவா லட்டு ரொம்பவே ருசியாக இருக்கும். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்குது. ஸோ இந்த கண்டென்ஸில் வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ அழகான உருண்டை வந்துருச்சு ரவா லட்டு. ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை விட சின்னதாக கூட பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருச்சு. கையில் லைட்டாக நெய் தடவிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு, ரவா லட்டு. ஸோ நீங்களும் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை அடுத்து நான் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.